கண்மணிங்களா வாழ்க வளமுடன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அல்ஜிப்ரா 3rd சாப்டர்ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இருபடி சமன்பாடு அது அந்த கான்செப்ட்ல உள்ள ப்ராப்ளம் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 3.1 பாருங்க. A bus covers a distance of 90 km at a uniform speed. ஒரு பஸ் வந்து 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் 90 கிலோமீட்டர் தொலைவை வந்து ஒரு சீரான வேகத்துல கடக்கிறது. had the speed be in 15 km per hour more, இப்போ வந்து வேகத்தை வந்து 15 km per hour அதிகரிச்சாங்கன்னா it would have taken 30 minutes less for the journey. பயண நேரம் வந்து அரை மணி நேரம் குறையுது. find the original speed of the bus. இந்த பஸ்ஸோட ஒரிஜினல் ஸ்பீட் என்னன்னு கேட்காங்க, உண்மையான வேகம் என்னன்னு கேட்காங்க. சோ நம்ம முதல்ல so let the original speed of the bus be x kilometer per hour. okay, original speed நம்ம x kilometer per hour னு வெச்சுக்கலாம். distance travel, எவ்வளவு distance அவங்க travel பண்ணுது, இந்த பஸ் வந்து எவ்வளவு distance travel பண்ணுது, 90 kilometer. இப்போ டைம் டேக்கன், இந்த யூசுவல் ஸ்பீட்ல போகும்போது என்ன டைம் ஆகும், டைம் டேக்கனுக்கு ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், தொலைவு பை காலம், தொலைவு பை வேகம், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். நான் இதை t1 அப்படின்னு வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து 90, ஸ்பீட் வந்து x hours. புரியுதா? இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஆஃப்டர் இன்க்ரீசிங் தி ஸ்பீட், after increasing the speed by 15 km per hour, இல்ல டைம் என்ன ஆகும் பாருங்க, t2 equal to அதே டிஸ்டன்ஸ் தான், உங்களுக்கு ஸ்பீட் வந்து x plus 15. புரியுதா? இந்த ரெண்டுக்கும் உள்ள இந்த டைம் டிஃபரன்ஸ் தான் நமக்கு வந்து 30 minutes. யூசுவல் ஸ்பீட்ல போகும்போது இவ்வளவு டைம் ஆகுது. வேகத்தை அதிகரிச்சதுக்கு அப்புறம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி போனாங்கன்னா இவ்வளவு டைம் ஆகும். ஸோ இந்த ரெண்டு டைமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த 30 minutes. ஸோ நமக்கு கொஸ்டின் படி பை த கண்டிஷன் given, கொடுக்கப்பட்ட கண்டிஷன் படி பார்க்கும்போது t1 minus t2 is equal to 30 minutes. அவ்வளவுதான், இதுதான் இந்த சம்மோட ஹைலைட். இதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, t1 90 by x minus t2 90 by x plus 15 equal to 30 minutes. half an hour னு ஆக்கிக்கோங்க. half an hour அப்படின்னு ஆக்கிக்கோங்க. ரைட். இப்போ நீங்க 90 பொதுவா வெளிய எடுத்தீங்கன்னா 1 by x minus 1 by x plus 15 ஓகே equal to 1 by 2. இனி இதை நீங்க LCM பண்ணி நீங்க செய்யணும். சரியா? இப்போ LCM னா x into x plus 15. சரியா? so 90 பாருங்க, இந்த x plus 15 வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணுங்க, x வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. so x plus 15 minus x equal to 1 by 2. so x cancel. அப்போ 90 into 15 into 2 equal to இத cross multiply பண்ணா x square plus 15x. so x square plus 15x minus 2700 okay is equal to 0. இதை நீங்க t மெத்தட்ல ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 2700 t மெத்தட் பண்ணீங்கன்னா 15 வர மாதிரி t மெத்தட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க. நமக்கு இப்போ நீங்க பெரிய நம்பரா இருந்ததுன்னா நான் உங்களை பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லிட்டேன். இப்படி பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஓகே, 15 வர மாதிரி பிரைம் ஃபேக்டரைஸ் 3 8 2 4 2 2. ஓகே, two 2s are 4, 4 3s are 12, 5 12, 60 45, 60 and 45 போட்டு பாருங்க. உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணா 2700 வரும். ஆட் பண்ணா plus 15 அப்படினா plus 60 minus 45. so x plus 60 x minus 45 equal to 0. so இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா x equal to minus 16 வரும். ஸ்பீட் வந்து நமக்கு நெகட்டிவ்ல வராது இல்லையா? so it cannot be negative.
cannot be negative. Okay, so x minus 45 equal to 0. So this implies x is equal to 45. Therefore original speed of the bus equal to 45 kilometer per hour. இதுதான் ஆன்சர். புரியுதா? எப்படி பண்ணிருக்கோம் பாரு. என்ன பண்றோம்? ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் தி பஸ் வந்து x கிலோமீட்டர் per hour னு அஸ்யூம் பண்ணிட்டோம். டிஸ்டன்ஸ் டிராவல்ட் 90 கிலோமீட்டர். டைம் டேக்கன் கால்குலேட் பண்றோம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் 90 by x. ஆஃப்டர் இன்க்ரீசிங் தி ஸ்பீட் வேகத்தை அதிகப்படுத்திய பிறகு அதாவது 15 கிலோமீட்டர் per hour க்கு அதிகப்படுத்திய பிறகு டைம் டேக்கன் வந்து 90 by x plus 15. இந்த ரெண்டு டைம் உள்ள டிஃபரன்ஸ் தான் 30 minutes. சோ அதை நம்ம சால்வ் பண்ணி நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எல்லாருக்கும் இது புரியுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A girl is twice as old as her sister. ஒரு girlோட ஏஜ் வந்து அவளோட சிஸ்டரோட ஏஜ் போல 2 மடங்கு இருக்குது. 5 years hence 5 வருடங்களுக்கு பிறகு the product of their ages will be ரெண்டு பேருடைய வயதுகளின் பெருக்குத்தொகை வந்து 375. Find their present ages. அந்த பிரசன்ட்ல அவங்களோட ஏஜ் என்னன்னு கேக்குறாங்க. சோ நான் என்ன பண்றேன்னா let the present age of the girl sister ஓட ஏஜ் வந்து நான் வந்து x னு வெச்சுக்கிறேன். girl's sister age ना sister age भी x girl's age வந்து அப்ப என்ன வரும் ना girl's age வந்து 2x வெச்சுக்கோங்க. சிஸ்டரோட ஏஜ் x னு வெச்சுக்கோங்க. girlோட ஏஜ் வந்து 2x. girlோட ஏஜ் வந்து சிஸ்டரோட ஏஜ் போல 2 மடங்கு அப்படினா சிஸ்டரோட ஏஜ் x னு வெச்சு girlோட ஏஜ் 2x னு வெச்சுக்கோங்க. சோ இப்போ 5 years hence 5 வருடங்களுக்கு பிறகு the product of their ages. இப்போ முதல்ல வந்து 5 வருடங்களுக்கு பிறகு sister's age என்ன is equal to x plus 5. 5 வருஷங்களுக்கு அப்புறம் அப்படினா 5 கூடும் இல்லையா? girl's age equal to 2x plus 5. So product of their ages by the given condition product of their ages x plus 5 2x plus 5 is equal to 375. புரியுதா எல்லாருக்கும்? இப்போ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. x into 2x 2x square x into 5 5x 5 into 2x 10x 5 into 5 25 minus 375 equal to 0. புரியுதா? இப்போ 2x square plus 15x minus 350 equal to 0. So இதை t மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணலாம். So 2 into 350 minus 700 இதை நம்ம 15 வர மாதிரி சால்வ் பண்ணலாம். 15 வர மாதிரி கொண்டு வரணும். சரி, இப்போ 700 பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். 7 5s are 35 35 20 15 வரணும்னா ஒன்னு 5 ல முடியணும் இன்னொரு 0 ல முடியணும். அந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் பிரிச்சு பாருங்க. 5 7 35 2 2s are 4 4 5s are 20. அதுவும் plus 35 minus 20. இங்க 2 ஆன மல்டிப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா? சோ 2x ஆன டிவைட் பண்ணிக்கணும் by 2x. So 1 2 10 2. அப்ப உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் என்ன வரும்னா 2x plus 35 x minus 10 equal to 0. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே ரைட். இப்போ இதை எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. 2x plus 35 equal to 0 2x equal to minus 35 x is equal to minus 35 by 2. So it is not possible. It cannot be negative. age வந்து நெகட்டிவ்ல வராது. It cannot be negative. புரியுதா? So x minus 10 equal to 0. So x is equal to 10. புரியுதா? So girl's age equal to girl's age வந்து 2x இல்லையா? So 2 into 10 20. Her sister's age வந்து x. It means 10. So 20 10. That's புரியுதா எல்லாருக்கும்? பாருங்க சிஸ்டரோட ஏஜ் நம்ம x னு வச்சிருக்கோம். கேர்ளோட ஏஜ் 2x. 5 வருடங்களுக்கு பிறகு அப்படினா 5 5
ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ பை தி கிவன் கண்டிஷன் கொடுக்கப்பட்ட நிபந்தனையின்படி ரெண்டு பேரினுடைய வயதுகளினுடைய பெருக்கு தொகை இந்த வயதையும் பெருக்குனா 375 வருமா. ஸோ நம்ம அதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன்.